கோபாலபுரத்தின் கமிஷன் டைரி. மருமகனின் அப்பாயின்மெண்ட் முதல் மனைவியின் ட்ரிப் வரை கிடைத்த ஆதாரம். மொத்தமாக சிக்கிய குடும்பம். அமலாக்கத்துறை தலைமை இயக்குநர் ராகுல் நவீன் நேற்று சென்னைக்கு வந்தடைந்திருக்கிறார். டெல்லியிலிருந்து 3 நாள் பயணமாக வருகை தந்த அவர் சென்னை மண்டல அலுவலகத்தில் முகாமிட்டு தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள பல முக்கிய வழக்குகளை ஆய்வு செய்ய உள்ளார். தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறையில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறித்தும் ஆலோசனை செய்யப்படும் என தெரிகிறது. தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் துறையில் நடைபெற்றதாக கூறப்படும் மெகா ஊழல் விவகாரம் தற்போது திமுக அரசுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினின் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய அரசியல் மற்றும் சட்ட சிக்கலாக உருவெடுத்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அமலாக்கத்துறை DGPக்கு அனுப்பிய ரகசிய கடிதங்கள் கசிந்ததிலிருந்து ஆளும் கட்சியின் அதிகார மட்டங்கள் ஆடி போய் உள்ளன. குறிப்பாக அரசு ஒப்பந்தங்களில் 7.5 முதல் 10% வரை பார்ட்டி ஃபண்ட் என்கின்ற பெயரில் பகிரங்கமாக வசூல் வேட்டை நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை வைக்கும் குற்றச்சாட்டு சாதாரணமானது அல்ல. இந்த முறைகேடுகளுக்கு அச்சாரமாக இருந்தவர் அமைச்சரின் தம்பி, நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான கவி பிரசாத் என்பது ஆதாரங்களுடன் அம்பலமாகியுள்ளது. NDA கூட்டணியின் தேர்தல் பரப்புரையை துவக்க சங்கம் வளர்த்த மதுரை மாநகருக்கு வருகை தரும் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவர் வெறும் ஒரு இடைத்தரகர் மட்டுமல்ல, அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் முதல்வர் குடும்பத்திற்கும் இடையே ஒரு கருப்பு பண பாலமாகவே செயல்பட்டுள்ளார் என்பதை அமலாக்கத்துறை உறுதிபட கூறுகிறது. கவி பிரசாத்தின் அலைபேசி உரையாடல்கள் மற்றும் தரவுகள் மூலம் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் சீருடை டெண்டர் முதல் மாவட்ட வாரியான இடமாற்றங்கள் வரை அனைத்திலும் பணம் விளையாடியிருப்பது தெரியவந்துள்ளது. இதில் ஒரு IPS அதிகாரியான வருண்குமார் தனது நண்பருக்காக டெண்டர் கேட்டது, ஒரு MP மற்றும் 3 MLAக்கள் நேரடியாக பட்டியல் அனுப்பி கமிஷன் கேட்டதும் திமுகவின் நிர்வாக சீர்கேட்டை படம் பிடித்து காட்டுகிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரம் இப்போது அமைச்சரை தாண்டி முதல்வரின் குடும்பத்தை நோக்கியே குறிவைக்கிறது. முதல்வரின் மருமகன் சபரீசனின் சந்திப்புகளை தீர்மானிப்பது, முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலினின் பயண திட்டங்களை அறிந்து வைத்திருப்பதும் கவி பிரசாத் எந்த அளவிற்கு அந்த குடும்பத்தின் நிழலாக செயல்பட்டிருக்கிறார் என்பதற்கு சான்றாகும். முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு தெரியாமல் இவ்வளவு பெரிய அளவிலான கட்சி நிதி வசூல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என்ற கோணத்தில் அமலாக்கத்துறை தனது பிடியை இறுக்கி வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை FIR பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. ஒருமுறை FIR பதிவிடப்பட்டால் அமலாக்கத்துறை பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நேரடியாக களமிறங்கி சம்பந்தப்பட்டவர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அதிரடி சோதனைகளை தொடங்கும். இதற்காகவே அமலாக்கத்துறை இயக்குநர் ராகுல் நவீன் தற்போது சென்னைக்கு வந்திருப்பது, அடுத்து வரும் நாட்களில் திமுகவின் முக்கிய புள்ளிகள் மற்றும் முதல்வர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்படுவார்கள் என்பதையே உணர்த்துகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்த ஊழல் புகார்கள் திமுகவின் நற்பெயருக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்தி உள்ளதோடு ஆளும் கட்சியின் தலைமைக்கு நேரடி நெருக்கடியாகவும் மாறி உள்ளது.